மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா எப்படி வந்து ரீசெட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ப்ரிஃபரன்ஸ் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு மொபைல்ல ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி ரீசெட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் எதுவும் தெரியாம எதுவும் மாத்திட்டீங்க. எல்லா ஆப்ஸுக்கும் வேற மாதிரி எதுவும் செட்டிங்ஸ் எல்லாம் மாத்திட்டீங்க. கன்ஃபியூஷனா இருக்கு, எதுவும் புரியல அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரீசெட் பண்றப்ப டிஃபால்ட்டா என்னென்ன செட்டிங்ஸ்க்கு வந்து இருந்துச்சோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல வந்துடும். ஸோ அதுக்காக தான் அந்த ரீசெட் வந்து பண்றது. ஸோ இது எப்படி பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் வந்துட்டு ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும். மேனேஜ் ஆப்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதர் செட்டிங்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். சம் மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி ரீசெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆப் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன மாதிரி செட்டிங்ஸ் வந்து உங்களோட ஆப்ஸில் எல்லாமே வந்து இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாறிடும். ஸோ இந்த ஆப் ப்ரிஃபரன்ஸ் செட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மொபைலில் ஒரு மாதிரி வந்துருக்கும். ஸோ ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த ஆப்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணாதமே ரீசெட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சில மொபைலில் அதர் செட்டிங்ஸில் போயிட்டு ரீசெட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் ரீசெட் பண்ணுற அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷனே வந்து இருக்காது. ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசெட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீசெட் பண்ணுறப்ப ஆப்ஸோட அந்த டிஃபால்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால் அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது எப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன்.